அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது தெருவில் கிடைத்த வாழ்க்கை, திசை தெரியாமல் நின்ற கணவன். அத்தியாயம் 16. மாலதியை தங்களுடன் சேர்ந்து சாப்பிடும்படி சரண் சாதாரணமாக சொல்லியிருந்தாலும் செல்விக்கு அது மிக பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. செல்வி அதிர்ச்சியடைந்ததன் காரணமே வேறு. சரணின் வீட்டில் இருப்பவர்கள் தங்கள் வீட்டில் வேலை செய்பவர்களை அடிமையைப் போலெல்லாம் நடத்துவதில்லை. எல்லோரையும் சக மனிதர்களாக மதிப்பார்கள். எந்த ஏற்றத்தாழ்வும் பார்க்காமல் நடத்துவார்கள். வீட்டில் இருக்கும் மற்ற யாராவது சொல்லி இருந்தால் செல்வி இவ்வளவு ஆச்சரியப்பட்டு இருக்க மாட்டாள். சொன்னது சரண் என்பதைத்தான் அவளால் நம்ப முடியவில்லை. அவள் இப்படி வியந்து கொண்டிருக்க அனந்தராமனின் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருந்ததோ வேறு. தன் மகன் சரண், மாலதி, ராகவ் 3 பேரையும் ஒரு குடும்பமாக அவர் மனதில் நிலைநிறுத்தி பார்த்தார். அது மிக நன்றாக இருப்பதாக தோன்றியது அவருக்கு. இது எதையும் அறியாத சரண் சாப்பிட்டு கிளம்ப ராகவை அழைத்து கொண்டு மாலதியும் கிளம்பிவிட்டாள். மறுநாள் காலை ஆபீஸிற்கு கிளம்பிய சரண் எங்கே மாலதி என்று கேட்க, ராகவ் தம்பிக்கு ஏதோ வாங்கணும்னு சீக்கிரமாவே கிளம்பிட்டாங்க. அப்படியே ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போச்சு சின்னையா என்றாள் செல்வி. ம் என்ற சரண் அப்பாவிடம் சொல்லிவிட்டு செல்வதற்காக அவர் அறைக்கு சென்றான். அப்பா, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன் என்றவன் அவர் கிளம்பி இருப்பதை பார்த்து ஆச்சரியம் அடைந்தான். அப்பா, நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? ஹாஸ்பிட்டல் செக்கப் எதுவும் போகணுமா? சரண் கேட்க, நான் கிளம்பினாலே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணுமா? ஆபீஸுக்கு வரக்கூடாதா? அனந்தராமன் சிரித்துக்கொண்டே கேட்டார். சரணுக்கு நம்ப முடியவில்லை. அப்பா, நிஜமா தான் சொல்றீங்களா? ஆர் யூ ஆல்ரைட் என்றான். நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சரண். உன் அம்மாவும் வீட்ல இல்ல. இதுக்கு மேல என்னால வீட்ல அடைஞ்சு கிடக்க முடியாது. நானும் வரேன் என்றார் அப்பா. நீங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாமேப்பா. இப்பதான் ஓரளவுக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சரண் சொல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, கிளம்பு போகலாம் என்றவர் சரணுக்கு முன்பாக வெளியே வந்து விட்டார். சரண் காரின் பின்கதவை திறந்துவிட அவர் அதை சாத்திவிட்டு முன் சீட்டில் வந்து உட்கார்ந்தார். ஏன்பா, பின் சீட்ல காலை நீட்டி ஃப்ரீயா உட்காரலாமே? சரண் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்டா கண்ணா, நல்லா இருக்கேன், காரை எடு போகலாம் என்றார் அனந்தராமன். காரை ஸ்டார்ட் செய்த சரணின் கண்கள் பின் சீட்டுக்கு சென்று மீண்டது. ஒரு முறை இருமுறை அல்ல, பல முறை. அதை அனந்தராமனும் பார்த்து கொண்டுதான் இருந்தார். அவருக்கு சற்றே விசித்திரமாக இருந்தது. சரண் கார் ஓட்டுவதில் மிகவும் கெட்டிக்காரன் மட்டுமல்ல, மிகவும் கவனமாக இருக்கக்கூடியவன். இன்று ஏன் இவன் கவனம் சிதறுகிறது என்று யோசித்தார். கை கால்கள் தானாக காரை இயக்குவது போல என் கண்களையும் மனதையும் ஏதோ இயக்குகிறது. என்னை அறியாமல் கண்கள் அடிக்கடி பின் சீட்டுக்கு போய் வருகிறது. மாலதி பற்றிய எண்ணங்கள் மனதில் அடிக்கடி வருகிறது. காரில் மட்டுமல்ல, என் மனதிலும் இடம் பிடித்து விட்டாலோ? யோசித்தவனுக்கு திடுக்கென்று இருந்தது. மகனின் யோசனையான முகத்தை பார்த்த அனந்தராமன் எதுவும் கேட்காமல் அப்படியே நிறுத்தி கொண்டார். சற்று நேரத்தில் சரண் அப்பாவுடன் ஆபீஸுக்கு வர அங்கிருந்த எல்லோருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. ஆள் ஆளுக்கு வந்து அவரிடம் வணக்கம் தெரிவித்ததோடு நலம் விசாரித்து சென்றனர். வெகு நாட்களுக்கு பிறகு அனந்தராமன் மிகவும் உற்சாகமாக இருந்தார். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆபீஸ் வந்ததால் எல்லாவற்றையும் பார்க்கும் ஆர்வம் வந்துவிட்டது அவருக்கு. அவர் பரபரப்பாக ஃபேக்டரிக்குள் வந்து பார்க்க, அப்பா போதும், மீதிய நாளைக்கு பார்த்துக்கலாம். ரொம்ப நேரமா நின்னுகிட்டும் நடந்துகிட்டும் இருக்கீங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. வலுக்கட்டாயமாக அவரை ஆபீஸ் அறைக்கு அழைத்து வந்து உட்கார வைத்தான். ஃபேக்டரியில் புது மெஷின் இன்ஸ்டலேஷனுக்காக ஜெர்மனியிலிருந்து ஆட்கள் வந்திருந்தார்கள். அதனால் சரண் அப்பாவை அங்கேயே விட்டுவிட்டு ஃபேக்டரிக்கு போய்விட்டான். அனந்தராமனுக்கும் ஓய்வு தேவைப்பட்டது. சரண் சென்ற சில நிமிடங்களுக்கெல்லாம் அவருக்கு தலை சுற்றுவது போல இருந்தது. எழுந்து யாரையாவது உதவிக்கு அழைக்கலாம் என்று முயற்சி செய்ய எங்கோ தடுமாறி விழப்போவது போல தோன்றியது அவருக்கு. சற்று பயமாக இருந்தது. சரண் சொன்னது போல இன்னும் கொஞ்ச நாள் ஓய்வெடுத்திருக்க வேண்டுமோ? அவசரப்பட்டு வந்து விட்டோமோ என்று யோசிக்க
அவருடைய நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மங்க ஆரம்பித்தது. மொபைலை தேட அது அங்கு இல்லை. எங்கு வைத்தோம் என்ற ஞாபகமும் இல்லை அவருக்கு. என்ன செய்வது? அவர் திகைத்து போயிருக்க கேபின் கதவு திறக்கப்பட்டது. உள்ளே நுழைந்த மாலதியை பார்த்தவர் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்பு எரிந்தது. கதவை திறந்த மாலதி சட்டென்று அனந்தராமனை பார்த்துவிட அவருடைய நிலை அவளுக்கு உடனே புரிந்தது. கையில் இருந்த பையை கீழே வைத்தவள் அதிலிருந்து ஒரு மாத்திரையை எடுத்து அவர் வாயில் போட்டு தண்ணீரை குடிக்க வைத்தாள். பிறகு சாய்ந்திருந்த அவர் தலையை தாங்கி பிடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் அனந்தராமன். ஃபேக்டரிக்கு வந்த சரண் அப்பாவின் போனை அங்கே பார்த்ததும் எடுத்துக்கொண்டு ஆபீஸ் அறைக்கு வந்தான். அங்கு மாலதி அப்பாவின் தலையை பிடித்திருப்பதை பார்த்ததும் பதறி போனான். கையில் இருந்த போனை டேபிளில் வைத்தவன் உடனடியாக அவர்கள் அருகில் வந்தான். அப்பாவுக்கு என்ன ஆயிற்று? அவசரமாக கேட்டபடி அவர் அருகில் வந்து தொட்டு பார்த்தான். அனந்தராமன் பேசும் நிலையில் இல்லை. மாலதிதான் சொன்னாள். நான் ராகவ ஸ்கூல்ல விட்டுட்டு வீட்டுக்கு வந்ததும் அப்பாவோட ரூமுக்கு போனேன். அவரோட மாத்திரை டேபிள் மேல இருந்தது. ஐயா சாப்பிட எடுத்துட்டு மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். செல்வி அக்கா கிட்ட ஐயா எங்கன்னு கேட்டப்போ ஆபீஸுக்கு கிளம்பி போயிட்டதா சொன்னாங்க. அன்னைக்கு ஒரு நாள் அம்மா இந்த மாத்திரைய பத்தி சொல்லி இருந்தாங்க. ஐயாவுக்கு தலையில அடிபட்டதுனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த மாத்திரைய கண்டிப்பா எடுத்துக்கணும்னு. டிரைவர் என்ன வீட்ல இறக்கி விட்டதுமே ஃபேக்டரிக்கு கிளம்பிட்டாரு. அதனால அவர்கிட்ட கொடுத்து விட முடியல. உடனே ஆட்டோ புடிச்சு வந்தேன். அப்படியும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்றாள் மாலதி பதட்டமாக. இப்போது அனந்தராமன் ஓரளவு இயல்பு நிலைக்கு வந்துவிட மாலதி அவரை கொஞ்சம் தண்ணீர் குடிக்க வைத்தாள். அனந்தராமன் இருவரையும் பார்த்து மெலிதாக சிரித்தார். சரணுக்கும் மாலதிக்கும் அப்போதுதான் உயிர் வந்தது போல இருந்தது. அனந்தராமன் நெகிழ்ச்சியுடன் மாலதியை பார்க்க சரண் சட்டென்று அவள் கைகள் இரண்டையும் தன் கைகளால் பிடித்து கொண்டான். ஏதோ ஒரு வேகத்தில் அவள் கைகளை பிடித்து கொண்டானே தவிர அவன் வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை. மாலதிக்கும் ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது. மெல்ல அவன் கைகளை சரணின் கைகளில் இருந்து விடுவித்துக் கொள்ள முயன்றாள். அனந்தராமனுக்கு இப்போது பேசும் அளவுக்கு தெம்பு வந்துவிட்டது. மாலதி, அமைதியாக இரு. என் மகன் சரியான வேலையைத்தான் செய்கிறான் என்று சொல்ல வந்த வார்த்தைகளை அப்படியே விழுங்கிவிட்டார். இருவரின் மனநிலையும் என்ன என்று தெரியாமல் ஏதோ சொல்ல போய் அது பிள்ளையார் பிடிக்க குரங்காய் மாறியது போல ஆகிவிடக் கூடாது என்ற பயம் அவருக்கு. அப்படியே மாலதியை தோளோடு அணைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டு அவள் கைகளை விடுவித்தான் சரண். அதற்கு மேல் அப்பாவை ஆபீஸில் இருக்க அவன் அனுமதிக்கவில்லை. டாக்டர் கிட்ட போகலாமாப்பா என்று கேட்க வேண்டாம் என்று தடுத்து விட்டார் அனந்தராமன். உடனடியாக மாலதியையும் அனந்தராமனையும் வீட்டில் கொண்டு வந்து விட்டு கிளம்பினான் சரண். வழி எங்கும் அவன் நினைவு முழுவதும் மாலதியின் மேல்தான் இருந்தது. ஒரு இடத்தில் வேலை செய்கிறோம் என்று நினைக்காமல் அந்த வீட்டில் உள்ள மனிதர்களை எவ்வளவு நேசிக்கிறாள். சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனித்துக் கொள்கிறாள். எல்லோர் மேலும் எவ்வளவு அக்கறை காட்டுகிறாள். அப்பா மாத்திரை போடவில்லை என்பது தெரிந்தவுடனே எடுத்துக்கொண்டு சரியான நேரத்துக்கு வந்துவிட்டாளே. நான் கூட இதையெல்லாம் கவனிப்பதில்லை. அப்பா ஓய்வெடுக்கட்டும் என்று நான் ஃபேக்டரிக்கு போய்விட்டேன். நல்ல வேளையாக மாலதி மட்டும் சரியான நேரத்துக்கு வந்திருக்காவிட்டால். நினைத்த போது சரணின் உடல் சிலிர்த்தது. அடுத்து வந்த சில நாட்கள் இயல்பாக சென்றது. ஓரிரு நாட்கள் வீட்டில் இருந்த அனந்தராமனால் அதற்கு மேல் முடியவில்லை. காலையில் சரண் முதலில் அலுவலகத்துக்கு கிளம்பி விடுவான். ராகவை பள்ளியில் விட்டு மாலதி வீடு திரும்பியதும் இருவருமாக ஃபேக்டரிக்கு போகத் தொடங்கினார். சரண் எவ்வளவோ சொல்லியும் அனந்தராமன் கேட்பதாக இல்லை. இல்லைடா சரண், எனக்கும் வீட்ல இருப்பது ரொம்ப சிரமமா இருக்கு. மாலதி தான் என் கூடவே இருக்காளே, எனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று முடித்து விட்டார். மாலதியும் அனந்தராமனின் நிழலாய் அவரை பின்தொடர்ந்தாள். சரணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்பாவை பற்றிய பயம் குறைந்தது. ராகவ் படிப்பது ஒரு IGCSE பள்ளியில். அங்கேயே மதிய உணவு, ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து விடுவார்கள். தாங்கள் இருவர் மட்டும்தான் என்பதால் மதிய உணவுக்கு கிட்டத்தட்ட 3 மணிக்கு மேல்தான் வந்தனர் சரணும் அனந்தராமனும்.
இதை பார்த்த மாலதி, சரண் சாருக்கு பரவாயில்ல, ஆனா ஐயா நேரத்துக்கு சாப்பிடணும் என்று செல்வியிடம் சொல்லி காலையிலேயே மதிய உணவையும் தயார் செய்ய வைத்தாள். அனந்தராமனுடன் கிளம்பும்போது மதிய உணவையும் பேக் செய்து எடுத்து போய் விடுவாள். மதியம் சரியாக 1 மணிக்கு அனந்தராமனுக்கு அவள் தட்டு வைத்துவிட அவர் மகனையும் சாப்பிட அழைத்து விடுவார். நிறைய முறை சரண் மாலதியையும் தங்களுடன் சாப்பிடச் சொல்லியும் அவள் மறுத்துவிட்டாள். அவர்கள் இருவருக்கும் பரிமாறிய பிறகு அவளும் மதிய உணவை அங்கேயே முடித்துக் கொள்வாள். மதியம் 3:30 மணிக்கு கிளம்பும் அனந்தராமனும் மாலதியும் ராகுவின் பள்ளிக்குச் சென்று அவனை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்து விடுவார்கள். சரணுக்கு வீட்டை பற்றிய கவலை இப்போது சுத்தமாக இல்லை. ஏனென்றால் மாலதி எல்லாவற்றையும் பார்த்து கொண்டாள். சரண், மித்ரா இப்போ சின்ன சின்ன வார்த்தைகளா பேசுறா, இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேனே சந்திரலேகா போனில் கேட்க சரணும் அனந்தராமனும் அதை மறுக்கவில்லை. ரஞ்சனியின் அக்கா பேத்தி திருமணத்திற்காக லண்டனுக்கு சென்று இருந்த சரவணமூர்த்திக்கு உடல்நிலை தேறியிருந்தது. அவரும் ரஞ்சனியும் உடனடியாக இந்தியா திரும்ப விரும்பினர். ஆனால் ரஞ்சனியின் அக்காவும் அவர் பிள்ளைகளும் இவர்களை தனியாக அனுப்ப மறுத்துவிட்டனர். இன்னும் 1 மாதம் பொறுத்து கொள்ளுங்கள், நானே உங்களை கொண்டு வந்து விட்டு விடுகிறேன் சித்தி என்றார் ரஞ்சனியின் அக்கா மகன். இல்லைடா கண்ணா, நாங்களும் இங்க வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அனந்து வேற நடக்க முடியாம இருந்தா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ எங்களை இங்கே ஃப்ளைட் ஏத்தி விட்டுடு, அங்க சரண் வந்து கூட்டிட்டு போயிடுவான்பா என்றார் சரவணமூர்த்தி பிடிவாதமாக. இதற்கு மேல் அவர்களை தங்களால் தடுக்க முடியாது என்பதை உணர்ந்த அவர்கள் சரணுக்கு போன் செய்தனர். சரண், நீயே தாத்தா கிட்ட சொல்லு, இன்னும் 1 மாசம் வெயிட் பண்ண சொல்லு, நாங்களே கொண்டு வந்து விடுகிறோம் என்றார் ரஞ்சனியின் அக்கா மகன். சரண் சொல்லியும் அவன் தாத்தா ஏற்றுக்கொள்ளவில்லை. சரண், ஒரு பிரச்சனையும் இல்ல, இங்கு ஃப்ளைட் வச்சு விட சொல்லு, நானும் பாட்டியும் வந்துடுவோம் என்றார் திரும்ப திரும்ப. சரி தாத்தா, நான் அப்பா கிட்ட பேசிட்டு சொல்றேன் என்ற சரண் இதை பற்றி அனந்தராமனிடம் பேசினான். அவர் இங்க வரணும்னு பிடிவாதம் பண்றப்பவே அவர் உடம்பு அவ்வளவு நல்லா இல்லைன்னு தெரியுது. அதனால அம்மாவும் அப்பாவும் தனியா வர வேண்டாம் சரண், நீ போய் கூட்டிட்டு வந்துரு அனந்தராமன் சொல்ல திகைத்து போனான் சரண். அப்பா, என்ன சொல்றீங்க? ஆபீஸ் வேலைய பார்க்க வேண்டாமா என்றான். ஆபீஸ் வேலை இருக்கட்டும்டா, உன் தாத்தாவும் பாட்டியும் அவங்க வீட்டுக்கு கெஸ்டா போயிருக்காங்க. அவங்களும் கல்யாணத்துக்காக நிறைய லீவ் எடுத்திருப்பாங்க. இந்தியா வரணும்னா மறுபடியும் அவங்க நிறைய லீவ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம நீயே போய் கூட்டிட்டு வந்துரு. ஆபீஸ், ஃபேக்டரி இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. நானும் மாலதியும் தினமும் ஆபீஸுக்கு போறோமே, அப்படியே எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். நீ தைரியமா போயிட்டு வா. அதுக்கு மேல ஏதாவது தேவைப்பட்டா போன் இருக்கு, வீடியோ கால் இருக்கு என்றார் அனந்தராமன். அப்பா, அம்மா வீட்ல இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க 2 பேர் மட்டும் தனியா என்ன செய்வீங்க? மாலதிக்கு ராகவ பாத்துக்கவே சரியா இருக்கு. இருந்தும் அவ இவ்வளவு வேலை பாக்குறா. நானும் இல்லைன்னா ரொம்பவும் சிரமமாயிடும்பா சொல்லி பார்த்தான் சரண். இந்த பக்கம் அனந்தராமனும் அந்த பக்கம் அவருடைய அப்பா சரவணமூர்த்தி பிடிவாதமாக இருந்துவிட சரணுக்கு வேறு வழி தெரியவில்லை. அடுத்த 4வது நாள் சரண் கிளம்புவதற்கும் அதன் பிறகு 15 நாளில் அவர்கள் எல்லோரும் திரும்பி வருவதற்கும் டிக்கெட் கிடைத்தது. சரணுக்கு மிகவும் கவலையாக இருந்தது. இப்போதுதான் ஜெர்மனியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மெஷின் உற்பத்தியை துவக்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 1500 பேருக்கு மேல் வேலை செய்யும் இந்த ஃபேக்டரியை இவர்களால் பார்த்து கொள்ள முடியுமா? அப்பாவால் முடியும்தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் உடல்நிலை? இப்போது மாலதியின் பராமரிப்பில் நன்றாக இருக்கிறார். இருந்தாலும் ஏதாவது பிரச்சனை, தொந்தரவு என்றால் அப்பாவால் தனியாக சமாளிக்க முடியாதே. இந்த நேரம் பார்த்து அம்மா வேறு அமெரிக்காவில் இருக்கிறார்கள். இதையெல்லாம் யோசித்த சரணுக்கு கவலையாக இருந்தது. அடுத்து வந்த 3 நாட்களும் ஃபேக்டரிக்கு சென்ற சரண் அப்பாவை மேனேஜரின் கண்காணிப்பில் விட்டுவிட்டு மாலதியை தன்னுடன் அழைத்துச் சென்றான். ஆபீஸ் மற்றும் ஃபேக்டரியின் விபரங்களை அவளிடம் சொல்ல மாலதி எல்லாவற்றையும் கவனமாக குறித்து கொண்டாள். மாலதி, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோ. அப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்தான், ஆனால் அதிகப்படியான வேலை அவர் உடலுக்கு நல்லது இல்லை.
நான் வெளிநாடு சென்ற பிறகு உற்பத்தியில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதை நிறுத்திவிடுங்கள். நான் வந்ததும் பார்த்து கொள்ளலாம். ராகவை மட்டுமல்ல, அப்பாவையும் நீதான் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். உனக்கு இதெல்லாம் மிகவும் அதிகப்படியான வேலைதான். ஒரு புறம் அப்பா, மறுபுறம் தாத்தா, இருவரும் பிடிவாதம் பிடிக்கிறார்கள். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை மாலதி. சரண் சங்கடமாக சொல்ல, கவலைப்படாம நீங்க போயிட்டு வாங்க சார். ஐயா பாத்துக்குவாரு. ஐயாவை நான் பாத்துக்கிறேன். வயசுல பெரியவங்களும் குழந்தை மாதிரிதான். சில நேரம் ரொம்பவே பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுவும் இல்லாம எங்க இருந்தாலும் அவங்க சொந்த வீட்ல சொந்த நாட்டுல இருக்க மாதிரி வராது இல்லையா? உங்க தாத்தா பாட்டி 2 பேருக்கும் சொந்த ஊர் ஏக்கம் வந்திருக்கும். அதனாலதான் இவ்வளவு பிடிவாதமா இருக்காங்க. அம்மா, சௌந்தர்யா, மித்ரா எல்லாரும் கிளம்பினதுக்கு அப்புறம் அப்பாவும் ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றாருன்னு நினைக்கிறேன். அம்மா வரவு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்றாங்க. நீங்க போய் தாத்தா பாட்டிய கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா ஐயாவுக்கும் அது ரொம்பவே ஆறுதலா இருக்கும். அதனால நீங்க தயங்காம கிளம்புங்க சார். நான் ஐயாவையும் ராகவையும் பத்திரமா பாத்துக்கிறேன் என்றாள் மாலதி. சரண் கிளம்ப வேண்டிய நாள் வந்தது. சரண் கிளம்ப சற்று சோர்வாக இருந்த அனந்தராமன் ஓய்வு எடுக்க போய்விட்டார். ராகவும் சரண் போவதற்கு தடை எதுவும் சொல்லவில்லை. ஆனால் ஏர்போர்ட் வரை நானும் வருவேன் என்று அடம் பிடிக்க அதை சரணால் மறுக்க முடியவில்லை. டிரைவர் காரை ஓட்ட பெரிய மனிதன் போல முன் சீட்டில் போய் உட்கார்ந்து கொண்டான் ராகவ். மாலதி எத்தனையோ முறை கூப்பிட்டு பார்த்தாள். கெஞ்சியும் பார்த்து விட்டாள். நோ மாலதி, நான் இங்கதான் உட்காருவேன். ஏர்போர்ட் போற ரோடு ரொம்ப அழகா இருக்கும். நான் வரமாட்டேன். நீயும் அப்பாவும் பின்னாடி உட்கார்ந்துக்கங்க என்றான். சற்றே தயங்கி இருவரும் பின் சீட்டில் உட்கார்ந்து கொள்ள கார் புறப்பட்டது. அது மாலை நேரம் என்பதால் ரோடு ரொம்பவும் கூட்டமாக இருந்தது. ஏகப்பட்ட வண்டிகள், கல்லூரி வாகனங்கள், இதற்கிடையில் நிறைய டூ வீலர்கள் குறுக்கே வந்ததில் டிரைவர் அடிக்கடி சடன் பிரேக் போட வேண்டியதாயிற்று. சரணின் அருகில் உட்கார்ந்திருப்பது மாலதிக்கு மிகவும் கூச்சமாக இருந்தது. நன்றாக உட்கார் மாலதி, இல்லை என்றால் விழுந்து விடுவாய் என்றான் சரண். சரி என்று தலையசைத்தாலும் ஒரு ஓரமாகவே அவள் உட்கார்ந்திருக்க டிரைவர் அடுத்து போட்ட சடன் பிரேக்கில் தடுமாறி சரணின் மடியில் வந்து விழுந்தாள் மாலதி. பதட்டமாக எழ முயன்ற அவளுக்கு உதவி செய்த சரண் சிரித்து விட்டான். மாலதிக்கு உயிரே போய்விட்டது போல இருந்தது. அவளுடைய சங்கடத்தை போக்குவதற்காக சரணே பேசினான். மாலதி, நான் ஒன்னும் சிங்கமோ புலியோ இல்லை. நீ பயந்து போய் இப்படி ஒரு மூலையில் உட்கார்ந்தால் உனக்கு பேலன்ஸ் கிடைக்காது. நல்ல வேளை என் மடியில் விழுந்தாய். பக்கவாட்டிலோ அல்லது முன்பக்கமோ இடித்து கொண்டால் நாம் ஏர்போர்ட்டுக்கு போக முடியாது. ஆஸ்பத்திரிக்குத்தான் போக வேண்டியிருக்கும் என்றான் சிரிப்புடன். மாலதிக்கு முகம் மட்டுமல்ல, மொத்த உடம்பும் சிவந்து போனது. புயலாய் வந்த வெட்கத்தால் அவள் தலையை கூட நிமிர்த்தவில்லை. ஓரிரு நிமிடங்கள் பொறுத்து பார்த்த சரண் மாலதியின் கையை பிடித்து இழுத்து நன்றாக உட்கார வைத்தான். அவன் கண்கள் மாலதியை இமைக்காமல் பார்த்தது. இதுவரை சரண் இவள்தான் மாலதி என்று தெரிந்து கொள்ளும் அளவிற்கு மட்டுமே அவளை பார்த்திருந்தான். அதற்கு மேல் அவளை பார்த்ததில்லை. ஆனால் இப்போது அவள் கையை பிடித்து இழுத்தவன் அவளை உட்கார வைத்த பிறகு கையை எடுக்க அந்த இடம் சிவந்து போயிருந்தது. அடடா, நான் பிடித்ததில் அவளுடைய கை கன்றி போய்விட்டதே என்று வருந்திய சரண் சாரி சொல்வதற்காக அவள் முகத்தை பார்த்தான். பக்கவாட்டில் திரும்பியிருந்த அவளுடைய முகமும் அந்தி வானமாய் சிவந்திருந்தது. சொல்ல வந்த சாரியை மறந்து அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் சரண். சரண் தன்னை பார்ப்பதை உணர்ந்த மாலதி தலையை கவிழ்ந்து கொள்ள அதை பார்த்த சரணுக்கு தாமரை மொட்டு ஒன்று தலைகுனிந்து இருப்பது போல தோன்றியது. உட்கார்ந்திருந்த நிலையில் அவனுடைய தோளும் அவளுடைய தோளும் கிட்டத்தட்ட பக்கமாக இருக்க, அடேங்கப்பா, இந்த பெண் நல்ல உயரம் போல என்று நினைத்தான் சரண். சரணுக்கு மாலதியை பார்த்த முதல் நாள் ஞாபகம் வந்தது. ஒரு கான்ஃபரன்ஸிற்காக வெளியூர் போய்விட்டு அதிகாலை வீடு திரும்பியிருந்தான். வீட்டில் அனைவரும் அசந்து தூங்க இந்த பெண்தானே வந்து கதவை திறந்தாள். யார் நீ என்று கேட்ட அந்த ஒற்றை வார்த்தைக்கு எப்படி நடுங்கி போனாள். இன்றும் அப்படியேதான் இருக்கிறாள். தேவையான போது பேசுகிறாள், தேவையில்லாமல் பேசுவதில்லை.
சுற்றுப்புறம் மறந்து அவள் நினைவுகளே அவனை ஆட்கொண்டது. திடீரென்று காரின் ஓட்டம் நின்றுவிட அவள் மேல் இருந்த கண்களை எடுத்து வெளியே பார்த்தான். ஓ, ஏர்போர்ட் வந்துவிட்டதா? சரண் முன் சீட்டை பார்க்க ராகவ் தூங்கியிருந்தான். எப்போது தூங்கினான் என்று தெரியவில்லையே, அது கூட தெரியாமல் இருக்கிறோம் என்று அவன் மீதே அவனுக்கு சிறு கோபம் வந்தது. காரை நிறுத்தியிருந்த டிரைவர் பின்கதவை திறந்துவிட வேகமாக இறங்கிய மாலதி முன்கதவை திறந்து ராகவை தன் தோளில் படுக்க வைத்துக் கொண்டாள். சரண் தூங்கிக் கொண்டிருந்த ராகவை பார்க்க மெயின் ரோட்டிலிருந்து ஏர்போர்ட் ரோடுக்கு திரும்பும் போதுதான் தூங்கினான் என்றாள் சரணை பார்த்து. சரணுக்கு தூக்கி வாரி போட்டது. மனதில் நினைத்த கேள்விக்கு கேட்காமலே பதில் கொடுக்கிறாளே, இதே போலதான் இவளை பற்றிய நினைத்ததெல்லாம் தெரிந்திருக்குமோ? டிரைவர் காரை பார்க் செய்துவிட்டு அங்கேயே காத்திருக்க ஹேண்ட் லக்கேஜுடன் நடந்த சரணை பின்தொடர்ந்தாள் மாலதி. ஃப்ளைட்டுக்கு இன்னும் நேரம் இருக்கிறது. அதற்கு முன் ஏர்போர்ட்டில் சில ஃபார்மாலிட்டிஸ் முடித்துதான் உள்ளே அனுப்புவார்கள். 1 மாதத்துக்கு முன்பு அம்மா சௌந்தர்யா மித்ரா அமெரிக்கா போன போது அவர்கள் ஃப்ளைட் கிளம்பிய பிறகு இவர்கள் வீட்டுக்கு போனார்கள். இப்போது மாலை 6 மணிதான். இருந்தாலும் இருட்டுவதற்கு முன் மாலதி வீடு போய் சேரட்டும் என்று நினைத்தான். மாலதி, இப்போ நான் உள்ளே போக வேண்டும். கிளம்புவதற்கு முன் சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். நீயும் ராகவும் வீட்டுக்கு கிளம்புங்க. வீட்டுக்கு போனதும் எனக்கு உடனே கால் செய்துவிடு. ஃப்ளைட் கிளம்பும் வரை நீ தாராளமாக என்னுடன் பேசலாம். நீ ஃபோன் செய்த பிறகுதான் நான் கிளம்புவேன். மாலதி, உனக்கு சொல்ல வேண்டியது இல்லை. அப்பாவையும் ராகவையும் பத்திரமாக பார்த்துக்கொள். உன்னையும் பார்த்துக்கொள். விரைவில் தாத்தா பாட்டியுடன் திரும்பி விடுகிறேன். சரணின் குரல் இறங்கி இருந்தது. சரணுக்கு வெளிநாடு போவது ஒன்றும் புதிதில்லை. சமீபமாக கூட ஜெர்மனி போயிருந்தான். பெரும்பாலும் டிரைவர் அவனை கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் இறக்கிவிட்டதும் போய்விடுவார். வீட்டில் மற்றவர்கள் போகும்போதுதான் யாராவது உடன் வருவது வழக்கம். அவன் படிப்புக்காக வெளிநாடு சென்றபோது அவனுடைய அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, சௌந்தர்யா மற்றும் சில நெருங்கிய உறவினர்கள் என்று பெரிய கூட்டமே ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்தது. அதன் பிறகு எப்போது வெளிநாடு போவது என்றாலும் அவன் மட்டும்தான் வருவான். இன்று தனக்காக ராகவும் அவனுக்காக என்று மாலதியும் வந்திருந்தது அவனுக்கு சற்று வித்தியாசமாக இருந்தது. அந்த உணர்வு மனதுக்கு இதத்தை கொடுத்தது. சாதாரணமாக போய்கொண்டிருக்கும் சரணின் நடையில் இன்று சற்று தயக்கம் ஏற்பட்டது. சரி மாலதி, நீ கிளம்பு, நான் உள்ளே போகிறேன். நீயே போய்விடுவாயா, இல்லை கார் வரை கொண்டு வந்து விடட்டுமா? கேட்ட சரண் ராகுவின் தலையை அன்பாய் தடவினான். மாலதியின் முகத்தில் சிரிப்பு படர்ந்தது. சரண் அவளை கேள்வியாய் பார்க்க, நீங்க எங்களை கொண்டு வந்து விடுங்க சார், நாங்க மறுபடியும் உங்களை கொண்டு வந்து விடுறோம். இப்படியே மாற்றி மாற்றி நடந்துகிட்டு இருந்தா ஃப்ளைட் மட்டும்தான் போகும், நீங்க போக மாட்டீங்க என்றாள் சிரிப்புடன். அடி பாவி, உங்களுக்காக பாவம் பார்த்தால் எவ்வளவு ஈஸியா என்ன நீ கிண்டல் பண்ணிட்ட. சரணுக்கு வியப்புடன் சிரிப்பும் வந்தது. இதுவரை சௌந்தர்யாவை தவிர அவனை யாருமே இப்படி கிண்டல் செய்தது இல்லை. தங்கை கிண்டல் செய்யும் போதெல்லாம் அவனுக்கு கோபம் வரும். பதிலுக்கு அவனும் அவளை ஏதாவது சொல்லி கிண்டல் செய்வான். ஆனால் இன்று இந்த பெண் எவ்வளவு எளிதாக கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும் என்பது போல கிண்டல் செய்கிறாளே. சரணின் மனம் சற்று இலகுவாக இருந்தது. பக்கவாட்டில் வந்து மாலதியின் தோளில் படுத்திருந்த ராகவின் முகத்தை நிமிர்த்தி மகனின் நெற்றியில் இதழ்களை பதித்தான். பிறகு தன் கையில் இருந்த சூட்கேஸுடன் அவள் முன்னே வந்து நின்றான். நான் போயிட்டு வரேன், நீ அப்பா கிட்ட சொல்லிடு மாலதி. அவன் கையை அசைக்க மாலதி சம்மதமாக தலையை அசைத்தாள். 2 எட்டு எடுத்து வைத்தவன் திரும்பி வந்தான். மாலதியின் இடது கை தூங்கிக் கொண்டிருந்த ராகவை தாங்கி பிடித்திருக்க வலது கை அவன் முதுகில் படிந்திருந்தது. மெதுவாக வந்து மாலதியின் வலது கையை தன் கையில் எடுத்து வைத்து கொண்டவன், ஐ மிஸ் யூ மாலதி என்றான். மாலதிக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் திடீரென்று சரண் சார் இப்படி சொல்கிறார்? குழம்பி போனாள். இதுவரை அவள் முகத்தில் இருந்த சிவப்பு குறைந்து குழப்பரேகைகள் படர ஆரம்பித்ததை ரசித்து கொண்டே உள்ளே போய்விட்டான் சரண். உள்ளே மறைவதற்கு முன் சரண் மறுபடியும் திரும்பி பார்க்க மாலதி அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். கிளம்பு என்பது போல ஜாடை காட்டியவன் அவள் கண்களில் இருந்து மறைந்தான்.
வெகு நேரம் சிலை போல நின்றிருந்தாள் மாலதி. நீண்ட நேரமாக ராகவை தாங்கி பிடித்திருந்ததால் கை லேசாக வலிக்க ஆரம்பித்தது. சுய நினைவுக்கு வந்தவள் மெதுவாக திரும்பி காருக்கு வந்தாள். டிரைவர் கதவை திறந்துவிட பின் சீட்டில் உட்கார்ந்து ராகவை மடியில் படுக்க வைத்துக் கொண்டாள். சரண் சார் அந்த மிஸ்யூவை எனக்காக சொல்லி இருக்க மாட்டார். ஒருவேளை வெளிநாடு போவது அவருக்கும் சற்று கஷ்டமாக இருக்கும். ஐயாவையும் எங்களையும் தனியாக விட்டுச் செல்ல மிகவும் தயங்கிக் கொண்டிருந்தார். வேறு வழி இல்லாமல் தானே கிளம்புகிறார். அதனால்தான் அப்படி சொல்லி இருக்க வேண்டும். ஒரு வழியாக விடை கண்டுபிடித்ததில் குழம்பிய மனம் சற்று தெளிவடைந்தது. மாலதியும் ராகவும் வீட்டுக்கு வந்தபோது சற்று இருட்ட ஆரம்பித்து இருந்தது. ராகவ் இன்னும் தூங்கிக் கொண்டுதான் இருந்தான். மறுபடியும் அவனை தோளில் தூக்கிக் கொண்டு மாலதி உள்ளே வர ஹாலில் உட்கார்ந்திருந்தார் அனந்தராமன். லேப்டாப்பில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தார். என்னம்மா மாலதி, சரண் கிளம்பிட்டானா? என்ன சொன்னான்? அவர் கேட்க, கிளம்பிட்டாருங்க ஐயா, ஐ மிஸ் யூன்னு சொன்னாரு என்றாள். அட பரவாயில்லையே, மாலதி உன்னை மிஸ் பண்றேன்னு சொன்னானா? ஆச்சரியமா இருக்கே என்று அவர் கேட்க, ஆமாங்க ஐயா, சரண் சாருக்கு ஆபீஸ் ஃபேக்டரி நம்ம எல்லாம் விட்டுட்டு போக மனசே இல்ல, அதுதான் அப்படி சொன்னார் என்றாள் மாலதி. ஓ அப்படியா, சரி மாலதி, நீ போய் ராகவ படுக்க வை, அசந்து தூங்குறான் போல, அவன் எந்திரிச்சதும் நாம சாப்பிட்டுக்கலாம் என்றார். மாலதி உள்ளே செல்ல, அட அசட்டு பெண்ணே, என் மகன் உன்னை மிஸ் செய்வதை உணர வேண்டும் என்று நான் நினைத்தால் அதை நீ துளி கூட உணரப்போவதாக தெரியவில்லையே. ஆடு நடக்கிறது, மாடு நடக்கிறது, கோழி நடக்கிறது, குருவி நடக்கிறது என்பது போல அவன் ஆபீஸை மிஸ் பண்ணுகிறான், ஃபேக்டரியை மிஸ் பண்ணுகிறான் என்கிறாய். எனக்கு என்னமோ உண்மையில் அவன் உன்னைத்தான் மிஸ் பண்ணுவதாக தோன்றுகிறது என்று நினைத்தார். உள்ளே சென்ற சரணுக்கு ஒன்று புரிந்தது. அவளை மிஸ் பண்ணுவதாக சொன்னது வெறும் வாய் வார்த்தை அல்ல. அவள் பக்கத்தில் இருந்தவரை ஒரு மாதிரி நிறைவாக இருந்தது. இப்போது வெறுமையாக இருப்பது போல இருந்தது அவனுக்கு. அவளையே நினைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தவனின் மொபைல் ரிங் ஆனது. எடுத்து பார்க்க அது அப்பா என்று காட்டியது. போனை ஆன் செய்து சொல்லுங்கப்பா என்று சரண் சொல்ல, சரண், ராகவும் மாலதியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க, உனக்கு இமிகிரேஷன் முடிஞ்சுதா என்று அவர் கேட்க, இன்னும் இல்லப்பா, இப்பதான் போய்கிட்டு இருக்கு என்றான். சரி சரண், பத்திரமா போயிட்டு வா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம் என்றார் அனந்தராமன். சரிங்கப்பா. போனை வைத்த சரணின் மனதில் மறுபடியும் மாலதி வந்து நின்றாள். அவன் முகம் மகிழ்ச்சியில் விரிந்தது. வீட்டுக்கு சென்றதும் போன் பண்ண சொன்னதை எவ்வளவு அழகாக செய்துவிட்டாள் இந்த பெண். இவள் எந்த சூழ்நிலையையும் கடந்து விடுவாள். இவ்வளவு சின்ன வயதில் எத்தனையோ துன்பங்களை தாண்டி வந்திருக்கிறாளே. இவள் பார்க்க சாதாரணமாக இருந்தாலும் சராசரி பெண் இல்லை என்பதை புரிந்து கொண்டான். ஒரு நிமிடம் இறுக்கமாக கண்களை மூடிய சரணின் எதிரில் தோளில் தூங்கும் ராகவுடன் மாலதி நின்றாள். மெதுவாக கண்களை திறந்த சரண் மனதில் உறுதியாய் நின்ற மாலதியிடம் சொன்னான், மாலதி, நாட் ஓன்லி மிஸ் யூ, ஐ லவ் யூ என்றது அவன் உதடுகள். திரும்பி வந்ததும் இதை உன்னிடம் சொல்வேன். பயணிகளின் பெயர் பட்டியல் அழைக்கப்பட வந்து வரிசையில் நின்றான் சரண். அவன் கால்கள் முன்னோக்கி நடந்தாலும் மனது பின்னோக்கி செல்வதை அவனால் தடுக்க முடியவில்லை, தடுக்கவும் விரும்பவில்லை. தொடரும். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.